வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வலுவிழந்திருக்கிறது. விரிவான விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்போம். தாயுமானவன் வணக்கம், விவரங்களை தொடரலாம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்ததால இது பலவீனம் அடைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில இன்று காலை 5:30 மணிக்கு வடக்கு உள் தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கர்நாடகா பகுதியில இது நிலை கொண்டிருப்பதாகவும் தொடர்ந்து தெற்கு உள் கர்நாடகாவில் இருந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்துல மேலும் இது பலவீனமடைய வாய்ப்பு இருப்பதா இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்திருக்கிறது. அதன் பிறகாக அடுத்த 24 மணி நேரத்துல மேலும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் பலவீனமடைய வாய்ப்பு இருப்பதன் காரணமாக தமிழகத்துல அடுத்த 2 தினங்களுக்கு பரவலாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை முதல் அதிகனமழை வரைக்கும் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்த சூழல்ல மழைக்கான வாய்ப்பு சற்று குறைந்திருக்கிறது. அதே சமயம் 26ஆம் தேதி வாக்குல மீண்டும் ஒரு வளிமண்டல சுழற்சி, அதுக்கு அடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 26ஆம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது.